காட். டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில அடிபட்டிருக்கு, பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்க அண்ணி. சீனு, அண்ணி, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணி, சரியாயிடும். நீங்க அழாதீங்க அண்ணி. சித்தப்பா சித்தப்பா, நான் அப்பாவை பார்க்கணும் சித்தப்பா. அப்பாவை பார்க்கணுமா? நான் கூட்டிட்டு போறேன். அப்பா, 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 சித்தப்பா நான் அப்பாட்ட போகணும். அப்பாவுக்கு சரியாயிடும் தக்கோ, நீ அழக்கூடாது, சரியா? டாக்டர் சொன்னதும் நாம போலாம், நீ அழக்கூடாதுன்னு. ஐஷா, பாட்டி, அழாதீங்க பாட்டி, அப்பா வந்துருவாரு. அழுதா அப்பாக்கு பிடிக்காது தெரியும்ல, அது மறந்துட்டீங்களா? ஆதி, புது பார்ட்னர் வந்துட்டாரு. டிலே பண்ணா அவர் ஏதாவது தப்பா எடுத்துட்டு போறாரு. நீங்க மீட் பண்ணீங்களா மாமி? இல்ல, சூப்பர்வைசர் சொன்னாரு. ஒரு 2 minutes போயிடலாம் மாமி. என்னதான் நடந்தது ஆதி? ஏன் இவ்ளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? நத்திங், ஐ எம் ஆல் ரைட். போலாம் மாமி. வா போலாம். ஏய் செக்யூரிட்டி, உன்னை யார் உள்ள அலோவ் பண்ணா? ஹே, எக்ஸ்கியூஸ் மீ. ஆக்சுவலி இப்போ உங்களை அலோவ் பண்ணியிருக்கிறதே இந்த செக்யூரிட்டி தான். என்ன இஷ்டத்துக்கு உளர்ற? உங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் 3 தலைமுறையா பகை இருக்கு. நீ எப்படி எங்க கம்பெனிக்கு பார்ட்னர் ஆக முடியும்? உன் ஃப்ராடு வேலையெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது. ஏய், மரியாதையை வெளியே போயிரு, இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை வெளியே தள்ளிடுவேன். அவுட். குழந்தை பையா, இந்த கோப்பை எடுத்து பாருடா. இந்த
இந்த கம்பெனியோட 60% ஷேர் இப்ப என்கிட்ட இருக்கு. நான் நினைச்சா அதே செக்யூரிட்டியை வச்சு உங்களை வெளியே அனுப்ப முடியும். ஏன் இந்த கம்பெனியவே க்ளோஸ் பண்ண முடியும். பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க பார்ட்னரை மிரட்டி அவர்கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கிட்டு இப்போ எங்களையே மிரட்டியா நீ? ரஞ்சனி, ஆன்டி கிட்ட அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுமா? உன்னால முடிஞ்சத பாரு. அம்மா அமைதியார, அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாமே டீடைலா இருக்கு. கூல் ஆன்டி. மை பார்ட்னர், என் பார்ட்னர் ஆதி இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்போம். நாங்க சைன் பண்ணதாண்டா நீ எங்க பார்ட்னர். எங்க மச்சான் படிச்ச? நீ நிஜமாவே படிச்சேல கிளாஸை கட்டடிச்சு சுத்திட்டு இருந்தியா? நீங்க சைன் பண்ணலனா த ஹோல் ஷேருமே எனக்கு தான்டா. கஷ்டப்பட்டு கம்பெனியை வளர்த்தீங்களேன்னு 40% விட்டு வச்சா ரொம்ப துள்றீங்களே. என்ன மச்சான், என்ன சமாளிக்க முடியாதுன்னு பயப்படுறியா? ஏய், உன்னை பத்தி நீயே ரொம்ப ஓவரா நினைச்சுக்காத. அப்ப சைன் பண்ணுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? பயம் தானே? பிசினஸ் மேன் மாதிரி யோசிக்க மாட்டேனே. பிசினஸ் மேன் தானே? ஏய் கமலேஷ், நீங்களும் பிசினஸ் பத்தி மட்டும் பேசுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீ எதுக்காக எங்க கம்பெனி ஷேர்ஸை வாங்கியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். யார் நினைச்சாலும் ஏகே பிசினஸ் எம்பையரை எதுவும் செய்ய முடியாது. ஐயோ, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேறீங்களா ஆண்டி? நான் எதுக்காக இங்க பார்ட்னர் ஆனேன்னு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். என்ன மச்சான், புரிஞ்சுதா? இடியட். அக்ரிமெண்ட் புரிஞ்சுதான்னு கேட்டேன். புரிஞ்சிருந்தா உடனே கையெழுத்து போட்டிருக்கணுமே, வேற வழியே இல்லையே. அவருக்கு பிசினஸ் டேர்ம்லாம் தெரியல. நீங்க ரஞ்சனி கிட்ட கேளுங்க ஆண்டி. படிச்ச பொண்ணு, எல்லா அறிவும் இருக்கு. அதனாலதான் அக்ரிமெண்ட் படிச்சதுல இருந்து எதுவும் பேசாம நிக்கிறாங்க. ஏன்னா இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. We are life partners. ஏய், லைஃப் லாங் பார்ட்னர்ஸ்னு சொல்ல வந்தேன், இந்த கம்பெனியில். மம்மி சைன் பண்ணுங்க மம்மி. இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வேற ஆப்ஷனே இல்லை. நான் உள்ள வந்துட்டேன். சைன் பண்ணா நீங்களும் உள்ள, இல்ல மொத்தமா வெளியே.